நாங்கள் வரலாறு பாடத்தில் பார்க்க இருக்கின்ற விடயம் தரம் 11 வரலாறு அலகு 4 பிரித்தானியர் ஆட்சியில் இலங்கையின் அரசியல் மாற்றங்கள் என்ற அலகை நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். பிரித்தானியர் ஆட்சியில் இலங்கையின் அரசியல் மாற்றங்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்குள்ள முதலாவதாக பிரித்தானியர் கிபி 1796 இலங்கையை கைப்பற்றுகின்றனர், இலங்கையின் கரையோர பிரதேசங்களை. அதைத் தொடர்ந்து படிப்படியாக பிரித்தானியருடைய நிர்வாக செயற்பாடுகள் இலங்கையின் கரையோர பகுதிகளில் முன்னெடுக்கப்படுகின்றது. முன்னெடுக்கப்பட்ட பிற்பாடு 1815 முழுமையாக கண்டிராட்சியம் உட்பட இலங்கை பிரித்தானிய நிர்வாகத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது. இந்த காலகட்டத்தில் பிரித்தானியர் இலங்கையினுடைய அரசியல் செயற்பாடுகளில் பல்வேறு மாற்றங்களை முன்னெடுத்து செல்கின்றனர். அந்த வகையில் இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட மிக முக்கியமான மாற்றமாக அரசியல் யாப்புகளின் தோற்றமும் அதனூடாக இடம்பெற்ற விடயங்களையும் நாங்கள் குறிப்பிட முடியும். அந்த வகையில் பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் தோற்றம் பெற்ற முக்கிய யாப்புகளாக நாங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக கோல்ஃப்ரூக் அரசியல் யாப்பு பார்க்கிறோம். கிபி 1833 இது அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த கோல்ஃப்ரூக் அரசியல் யாப்பில் 1910 1912 ஒரு சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படுகின்றது. குரு மக்களம் சீர்திருத்தம் என்று அது அழைக்கப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து கிபி 1920 ஒரு சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு 1921 நடைமுறைக்கு வருகின்றது மணி அரசியல் யாப்பு சீர்திருத்தம். அதைத் தொடர்ந்து கிபி 1924 மணி டெவன்செயர் யாப்பு சீர்திருத்தம் இலங்கையில் நடைமுறைக்கு வருகின்றது. பின்பு டொனமூர் அரசியல் யாப்பு கிபி 1931 இலங்கையில் அறிமுகம் செய்யப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து சோல்வரி யாப்பு கிபி 1947 அறிமுகம் செய்யப்பட்டு 1972 முதலாம் குடியரசு யாப்பு நடைமுறைக்கு வரும் வரையில் இலங்கையினுடைய அரசியல் நிர்வாக விடயங்களை முன்னெடுத்து செல்கின்ற யாப்பாக இந்த சோல்வரி யாப்பு காணப்பட்டது. நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றது கோல்ஃப்ரூக் அரசியல் யாப்பு தொடர்பான விடயங்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் கோல்ஃப்ரூக் ஆணைக்குழுவின் இலங்கை வருகை தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி 1796 நிறுவப்படுகின்றது கரையோர பகுதிகளில். 1815 மத்திய மலைநாடு பிரித்தானியர் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்படுகின்றது. இவ்வாறு பிரித்தானியர் இலங்கையின் கரையோரம் உட்பட சகல பிரதேசங்களையும் நிர்வகிக்கின்ற காலகட்டத்தில் பிரித்தானிய அரசுக்கு இலங்கையில் இருந்து கிடைத்த வரி வருமானத்தை விடவும் அவர்களுக்கான நிர்வாக செலவு மிக அதிகமாக காணப்பட்டது. ஆகவே ஒரு குடியேற்ற நாட்டில் வருமானத்தை விடவும் நிர்வாக செலவு அதிகமாக இருப்பது பிரித்தானிய அரசாங்கத்திற்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தியது. ஆகவே இலங்கையிலிருந்து கிடைக்கின்ற வரி வருமானத்தை அதிகரிப்பதற்காகவும் நிர்வாக செலவை குறைப்பதற்காகவும் வில்லியம் கோல்ஃப்ரூக் 1829 இலங்கைக்கு வரவழைக்கப்படுகின்றார். அதைத் தொடர்ந்து இலங்கையின் நீதி மற்றும் சட்டம் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக சார்ல்ஸ் எச் கேமரன் 1830 இலங்கைக்கு வருகின்றார். இவ்விரு குழுவினரும் இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களுக்கும் பயணங்களை மேற்கொண்டு பல்வேறு முக்கிய அரசியல் பிரமுகர்களை சந்தித்து கலந்துரையாடியதன் அடிப்படையில் பெற்றுக்கொண்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு கோல்ஃப்ரூக் சிபாரிசுகள் இலங்கையில் முன்வைக்கப்பட்டன. அந்த வகையில் இலங்கையில் பிரித்தானிய அரசாங்கத்தின் செலவை குறைத்து வரி வருமானத்தை அதிகரித்தல் கோல்ஃப்ரூக் ஆணைக்குழுவின் இலங்கை வருகைக்கான மிக பிரதானமான நோக்கமாக அமைகின்றது. இந்த அடிப்படையில் கிபி 1815 இருந்து இலங்கையில் பிரித்தானிய அரசாங்கத்தின் வருமானத்தை விட செலவு மிக அதிகமாக காணப்படுகின்றது. குடியேற்ற நாடு ஒன்றில் வருமானத்தை விடவும் செலவு அதிகமாக ஏற்படுவதை பிரித்தானிய அரசாங்கம் விரும்பவில்லை. அது மட்டுமல்ல, இலங்கையின் அரசியல் பொருளாதாரம் தொடர்பாக ஆராய்ந்து சிபாரிசுகளை
செய்யும் பணி வில்லியம் கோல்ஃப்ரூக்கிடம் ஒப்படைக்கப்பட்டது. இலங்கை நீதி மற்றும் சட்டம் தொடர்பாக ஆராய்ந்து ஆலோசனைகளை முன்வைக்கும் பணி சார்ல்ஸ் எச் கேமரனிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. இவர்கள் இருவரது ஆலோசனைகளையும் குடியேற்ற நாடுகளுக்கு அப்போது பொறுப்பாக இருந்த செயலாளர் வில்லியம் ஹாட்ரிச் பிரபு ஏற்றுக்கொண்டார். வில்லியம் ஹாட்ரிச் பிரபு இவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் 1833 இலங்கையினுடைய ஆளுநராக இருந்த ராபர்ட் வில்மன் ஹாட்டன் காலத்தில் இந்த யாப்பு இலங்கையில் நடைமுறைக்கு வருகின்றது. அந்த அடிப்படையில் இந்த கோல்ஃப்ரூக் கேமரூன் சீர்திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்த முக்கிய விடயங்கள் என்னன்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, முதலாவதாக சட்டவாக்க கழகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு இலங்கையில் உருவாக்கப்பட்டது. சட்டவாக்க கழகம் என்ற இந்த அமைப்பு 15 அங்கத்தவர்களை கொண்டதாகவும் அவர்கள் 2 வகையான நிர்வாகிகளை உள்ளடக்கியதாகவும் அது காணப்பட்டது. இங்கு உத்தியோக சார்புள்ள உறுப்பினர்கள் 9 பேரும் உத்தியோக சார்பற்ற உறுப்பினர்கள் 6 பேருமாக மொத்தம் 15 பேரை கொண்டதாக இந்த சட்டவாக்க கழகம் இலங்கையில் அமைக்கப்பட்டது. இரண்டாவது விடயமாக நாங்கள் பார்க்கிறது சட்ட நிர்வாக கழகம். ஆளுநருக்கு சட்ட விடயங்களில் ஆலோசனை வழங்குவதற்காக 6 உறுப்பினர்களை கொண்டதாக இந்த சட்ட நிர்வாக கழகம் அமைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இலங்கையின் கரையோரமும் மலைநாடும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. பிரித்தானியர் இலங்கையினுடைய கரையோர பகுதியை ஒரு காலகட்டத்திலும் மத்திய மலைநாடு கண்டி ராசதானியை இன்னொரு காலகட்டத்திலும் கைப்பற்றியதனால் 2 நிர்வாகங்கள் இலங்கையில் நடைமுறையில் இருந்து கொண்டிருந்தன. ஆகவே 2 நிர்வாகத்தை மேற்கொள்ளும் போது நிர்வாக செலவுகள் அதிகமாக காணப்பட்டது. அதை நீக்கும் பொருட்டே கரையோரமும் மலைநாடும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. நாடு 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது கோல்ஃப்ரூக் சீர்திருத்தத்தின் ஊடாக. அதுவரை காலமும் இலங்கை 16 மாகாணங்களாக நிர்வகிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆகவே 16 மாகாணங்களை நிர்வகிக்கும் போது ஏற்படும் நிர்வாக செலவை குறைப்பதற்காகவே கோல்ஃப்ரூக் நாட்டை 5 மாகாணங்களாக பிரிக்குமாறு ஆலோசனையை வழங்கியிருந்தார். அது தவிர கட்டாய அரச கர்ம முறை ஒழிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், கட்டாய அரச கர்ம முறை என்பது கட்டாய ராஜகாரிய முறை அல்லது கட்டாய சேவை ராஜகாரிய முறை எனவும் அழைக்கப்பட்டது. மன்னராட்சி காலம் தொடக்கம் இலங்கையில் இந்த நடைமுறை இருந்து வந்துள்ளது. குறிப்பிட்ட வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் இலவசமாக மன்னனால் அல்லது அரசு அதிகாரிகளினால் பணிக்கப்படும் சேவையை போய் தங்களுடைய உடல் உழைப்பின் மூலம் வழங்க வேண்டியிருந்தது. ஆகவே அது காலத்துக்கு பொருத்தமற்ற செயல் என குறிப்பிட்ட கோல்ஃப்ரூக் இச்செயற்பாட்டை முழுமையாக நீக்குமாறு ஆலோசனை வழங்கியிருந்தார். அது தவிர அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை கோல்ஃப்ரூக் ஜாப்பினூடாக அகற்றப்பட்டது. அதுவரை காலமும் பிரித்தானிய அரசுக்கு வர்த்தக ஏகபோக உரிமை காணப்பட்டது. இருந்த போதிலும் கோல்ஃப்ரூக் முன்வைத்த ஆலோசனைகளில் அரச ஊழியர்களது சம்பளத்தை குறைக்குமாறு ஆலோசனை முன்வைத்திருந்தார். ஆகவே அரச ஊழியர்களது சம்பளங்கள் குறைக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு மேலதிகமான வருமானம் ஒன்று தேவையாக இருந்தது. ஆகவே அந்த வருமானத்தை ஈட்டுவதற்கான ஒரு முறையாகவே அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை அகற்றப்பட்டது. இதன் மூலம் அரச ஊழியர்கள் வர்த்தக செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான அல்லது அரசு தவிர்த்து தனியார் இந்த வர்த்தக செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் இங்கு வழங்கப்பட்டது. அது தவிர ஆங்கிலம் போதனா மொழியாக்கப்பட்டது. இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் இருந்த நிர்வாக செயற்பாடுகள் அனைத்தும் ஆங்கில மொழியில் முன்னெடுக்கப்பட்டதனால் பிரித்தானியர்கள் இலங்கையில் அரசு அதிகாரிகளாக வரவழைக்கப்பட்டு உயர் சம்பளத்தில் வேலைகளை செய்கின்ற ஒரு செயல்பாடு காணப்பட்டது. அதனூடாகவும் இலங்கையினுடைய நிர்வாக செலவு மேலதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஆகவே இலங்கையர்களுக்கு ஆங்கில மொழியினூடாக கல்வியை வழங்குவதன் மூலம் பிரித்தானிய அரச நிர்வாக செயற்பாடுகளில் இலங்கையர்களை இணைத்துக் கொள்வதன் ஊடாக பிரித்தானிய அரசுக்கு இலங்கையில் ஏற்பட்ட நிர்வாக செலவை குறைக்கலாம் என்பது வில்லியம் கோல்ஃப்ரூக் அவர்களின் ஆலோசனையாக அமைந்திருந்தது. இந்த வகையிலே கோல்ஃப்ரூக் சீர்திருத்தங்களில் முக்கிய அம்சங்களை பார்த்திருக்கின்றோம். அதாவது சட்டவாக்க கழகம் அமைக்கப்பட்டவை, நிர்வாக கழகம் அமைக்கப்பட்டவை, கரையோரமும் மலைநாடும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது, நாடு 5
5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. கட்டாய அரச கர்ம முறை ஒழிக்கப்பட்டது அல்லது நீக்கப்பட்டது. அரசின் வர்த்தக ஏகபோகம் அகற்றப்பட்டது. ஆங்கிலம் போதனா மொழியாக்கப்பட்டது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் கோல்ஃப்ரூக் சீர்திருத்தத்தின் கீழ் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த 15 உறுப்பினர்களை கொண்ட சட்டவாக்க கழகம். இந்த சட்டவாக்க கழகம் 15 உறுப்பினர்களை கொண்டிருந்தது. அவர்களுள் உத்தியோக சார்புள்ள உறுப்பினர்கள் 9 பேர் காணப்பட்டனர். உத்தியோக சார்பற்ற உறுப்பினர்கள் 6 பேர் காணப்பட்டனர். உத்தியோக சார்புள்ள உறுப்பினர்களை தெரிவு செய்வதில் எந்த சிக்கல் நிலைமையும் அங்கு காணப்படவில்லை. ஆனால் உத்தியோக சார்பற்றவர்கள் கீழ்வரும் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். அதாவது இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஐரோப்பிய இனத்தவர்களில் இருந்து 3 உறுப்பினர்களும், இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த பரங்கியர்களில் இருந்து ஒருவரும், இலங்கை சிங்களவர்களில் இருந்து ஒருவரும், இலங்கை தமிழர்களில் இருந்து ஒருவருமாக இந்த 6 உத்தியோக சார்பற்ற உறுப்பினர்கள் கோல்ஃப்ரூக் யாப்பினூடாக சட்டவாக்க கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். சட்டவாக்க கழக உறுப்பினர்களுடைய மொத்த எண்ணிக்கை 15 பேர். உத்தியோக சார்புள்ளோர் 9 பேர், உத்தியோக சார்பற்றோர் 6 பேர். இந்த உத்தியோக சார்பற்றோர் 6 பேரும் ஐரோப்பியர்கள் 3 பேர், பரங்கியர் ஒருவர், சிங்களவர் ஒருவர், தமிழர் ஒருவர் என்ற அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். இதைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற முக்கியமான விடயம் ஆளுநருக்கு சட்டத்துறையில் ஆலோசனை வழங்குவதற்காகவே அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக அல்லது ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனமாக இந்த சட்டவாக்க கழகம் காணப்படுகின்றது. இந்த சட்டவாக்க கழகம் ஆளுநர் சட்டம் இயற்றுவதில் அதிகளவு அளவற்ற அதிகாரத்தை கொண்டிருந்தார். இதை குறைப்பதற்காக 15 பேர் கொண்ட சட்டவாக்க கழகமாக இது உருவாக்கப்பட்டது. சட்டவாக்க கழகம் அமைக்கப்பட்டமையால் ஆளுநருக்கு இருந்த நிதி தொடர்பான அதிகாரம் ஒரு வரையறைக்குள் அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமைக்குள் கொண்டு வரப்பட்டது. அவர் வரவு செலவு தொடர்பில் சட்டவாக்க கழக உறுப்பினர்களின் ஆலோசனையை பெற வேண்டியிருந்தது. சட்டவாக்க கழகம் அமைக்கப்பட்டமையினால் இலங்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. கோல்ஃப்ரூக் யாப்பினூடாக இலங்கையில் சட்டவாக்க கழகம் உருவாக்கப்பட்டதனால் இலங்கையில் குறிப்பிட்டு கூறக்கூடிய சில மாற்றங்கள் ஏற்பட்டன. அந்த மாற்றங்களில் மிக முக்கியமானது ஆளுநருடைய அதிகாரங்கள் இலங்கை நிர்வாகம் தொடர்பாக குறைக்கப்பட்டிருந்தது. இது படிப்படியாக, அதாவது இந்த சட்டவாக்க கழகம் படிப்படியாக வளர்ச்சி அடை. சரியா மாணவர்களே? நாங்க இப்ப அடுத்ததாக பார்க்க இருக்கிறது கோல்ஃப்ரூக் சீர்திருத்தங்களால இலங்கையில் ஏற்பட்ட விளைவுகளை பார்ப்போம். ஒன்று, சட்டவாக்க கழகம் ஏற்படுத்தப்பட்டமையால் பாராளுமன்ற ஜனநாயகத்தை நோக்கி இலங்கை வளர்ச்சி அடைந்தது. அதாவது தற்போது இருக்கின்ற சட்டத்துறையான பாராளுமன்ற ஆட்சி முறைக்கு வித்திட்ட ஒரு அடிப்படை அம்சமாக இந்த கோல்ஃப்ரூக் சீர்திருத்தம் அமைகின்றது. அது தவிர சட்ட நிர்வாக சபை, அதாவது சட்ட நிர்வாக கழகம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து தற்போது மந்திரி சபை என்று அழைக்கப்படுகின்ற அல்லது அமைச்சரவை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமைப்பாக மாறுவதற்கு வித்திட்டு சென்றது. மூணாவதாக நாங்கள் பார்க்கின்ற விடயம் இனவாரி பிரதிநிதித்துவம் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டதனால் இலங்கையில் இன முரண்பாடுகள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பரிணாம வளர்ச்சி அடைந்து காணப்படுகின்றது. அடுத்ததாக கட்டாய அரச கர்ம முறை ஒழிக்கப்பட்டதனால் இலங்கையில் இருந்த மானிய முறை பண்புகள் முழுமையாக நீக்கப்பட்டது. அரசின் வர்த்தக ஏகபோக முறை அகற்றப்பட்டமையினால் கருவா உற்பத்தி இலங்கையில் அதிகரித்தது. அது மட்டுமல்ல, இலங்கையில் பெருந்தோட்டத்துறையின் அறிமுகத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இது அமைந்தது. கோல்ஃப்ரூக்கில் ஆங்கிலம் பாடசாலைகளில் போதனா மொழியாக்கப்பட்டதனால் சுதேச மொழியான சிங்களம் மற்றும் தமிழ் மொழி மூலமான கல்வி பாதிக்கப்பட்டு இலங்கையில் ஆங்கில மொழி மீதான ஒரு மோகம் அதிகரித்தது. அது கல்வித்துறையில் ஏற்பட்ட ஒரு சாதகமான விளைவாக இருந்த போதிலும் சுதேச மொழிகளிலான கல்வி வீழ்ச்சி அடைந்தது ஒரு பாதகமான அம்சமாக காணப்படுகின்றது. கேமரன் என்பவர் கம்சபா முறையை ஒழித்து நீதிமன்றங்களை அறிமுகம் செய்தார். கம்சபா முறை என்று சொல்லப்படுகின்ற அமைப்பை நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கையில்
கோல்ப்ரூக் அறிமுகப்படுத்தப்பட முன்பு நடைமுறையில் இருந்த கிராம சபை முறையை கம்சபா முறை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கிராம சபை முறை கிராமத்துக்கு கிராமம், பிரதேசத்துக்கு பிரதேசம் பல்வேறு மாறுபட்ட விடயங்களை உள்ளடக்கி இருந்தது. ஆகவே நாடு முழுவதும் ஒரே வகையான சட்டமன்றம் அல்லது சட்ட நீதி விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதே சார்ல்ஸ் கேமரனுடைய ஆலோசனையாக அமைந்திருந்தது. அதற்கமைய கம்சபா முறை இலங்கையிலிருந்து முற்றாக நீக்கப்பட்டது. அது தவிர 1848 கிளர்ச்சிக்கும் சமய கலாச்சார மறுமலர்ச்சி இலங்கையில் ஏற்படுவதற்கும் கோல்ப்ரூக் சீர்திருத்தங்கள் அடிப்படையாக அமைந்திருந்தன. இனி நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் கோல்ப்ரூக் யாப்பு தொடர்பான பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இனி கோல்ப்ரூக் யாப்புல கடந்த காலத்துல வந்த வினாக்களை நாங்கள் பார்க்கல. 2017 ஆண்டு வந்த இரண்டாவது பகுதி 2ல வந்த வினாவை நாங்கள் பார்க்கிற வேளையில 2017 ஆண்டு வந்த ஒரு வினா இருக்கு. 1833 கோல்ப்ரூக் சீர்திருத்தங்கள் மூலம் ஏற்பட்ட நிர்வாக மாற்றங்கள் இரண்டையும் பொருளாதார மாற்றங்கள் இரண்டையும் குறிப்பிடுக. இதுதான் கோல்ப்ரூக் தொடர்பாக 2017 ஆண்டு வந்த பகுதி 2 உள்ளடங்கி இருந்த ஒரு கட்டமைப்பு வினா. இங்க நாம பார்க்கிற வேளையில இலங்கையில நிர்வாக மாற்றங்கள் சொல்லக்குள்ள உங்களுக்கு தெரியும், கோல்ப்ரூக் சிபார்சுகள் அமைந்திருந்த 16 மாகாணங்கள் 5ஆக குறைக்கப்பட்டமை ஒரு நிர்வாக மாற்றம். அரச ஊழியர்களுடைய எண்ணிக்கையை குறைத்தது ஒரு நிர்வாக மாற்றம். இலங்கையினுடைய கரையோர நிர்வாகம் மத்திய மலைநாட்டினுடைய நிர்வாகம் இரண்டையும் ஒன்றிணைத்து ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தது ஒரு நிர்வாக மாற்றம். இவ்வாறு பல்வேறு நிர்வாக மாற்றங்கள் கோல்ப்ரூக் சீர்திருத்தத்தில் இடம்பெற்றிருக்கும் அதே வேளை பொருளாதார மாற்றங்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்குள்ள இலங்கையில தனியாருக்கு வர்த்தக உரிமை வழங்கப்பட்டவை, அதாவது அரசினுடைய வர்த்தக ஏகோப உரிமை நீக்கப்பட்டு தனியாரும் வர்த்தக செயற்பாடுகளில் ஈடுபட முடியும் என்ற சிபார்சு ஒரு மிக முக்கியமான பொருளாதார மாற்றமாக காணப்படுகின்றது. அது தவிர இலங்கையில் அதுவரை காலமும் நடைமுறையில் இருந்த இராஜகாரிய முறை அல்லது அரச கர்ம முறை நீக்கப்பட்டு சகலரும் செயற்படக்கூடிய ஒரு நடைமுறை கொண்டு வரப்பட்டது மற்றொரு பொருளாதார மாற்றமாக காணப்படுகின்றது. அது தவிர இலங்கையில் கோல்ப்ரூக் சிபார்சுகளுக்கு அமைவாகவே பெருந்தோட்ட பயிற்சியை நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுவும் இலங்கையில் ஏற்பட்ட முக்கியமான பொருளாதார மாற்றமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது 2020 ஆண்டு கடந்த வருடம் ஓஎல் வரலாறு பாடத்தில் பகுதி 2 இடம்பெற்றிருந்த 2 வினாக்கள். அதில் ஒன்றை பார்த்தோம்னு சொன்னா, குடியேற்ற நாட்டுக்கு பொறுப்பான பொதுச் செயலாளர் கோல்ப்ரூக் ஆணைக்குழுவினரை இலங்கைக்கு அனுப்புவதற்கு அடிப்படையான காரணமாக அமைந்த விடயங்களை கேட்டிருக்கிறாங்க. அதாவது இலங்கைக்கான அப்போதைய குடியேற்ற நாட்டுக்கு பொறுப்பாக இருந்த பொதுச் செயலாளர் கோல்ப்ரூக் ஆணைக்குழுவை ஏன் இலங்கைக்கு அனுப்பி வைத்தார் என்ற வினா இங்கு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வினாவுக்கான விடையை நாங்கள் பார்க்கின்ற போது, பிரித்தானியர் இலங்கையை முழுமையாக தங்களுடைய நிர்வாகத்திற்கு கொண்டு வந்த பிற்பாடு இலங்கையில் இருந்து அவர்களுக்கு கிடைத்த வரி வருமானத்தை விடவும் அவர்களுக்கான நிர்வாக செலவுகள் அதிகமாக காணப்பட்டது. ஆகவே வரி வருமானத்தை அதிகரிப்பதற்காகவும் நிர்வாக செலவை குறைப்பதற்காகவும் கோல்ப்ரூக் ஆணைக்குழு இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மிக முக்கியமான ஒரு விடயம். இரண்டாவது விடயம், இலங்கையினுடைய நீதி மற்றும் சட்டம் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து அவை தொடர்பான ஆலோசனைகளை முன்வைப்பதற்காக சார்ல்ஸ் கேமரன் குழுவினர் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுவே அதற்கான விடையாக அமைகின்றது. அடுத்த மூன்றாவது வினாவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அதுவும் 2020 ஆண்டு வந்த வினா, ஆளுநரின் அதிகாரத்தை குறைப்பதற்கு கோல்ப்ரூக் ஆணைக்குழு செய்த சிபார்சுகள் என்ன என்பதுதான் அந்த வினாவாக அமைகின்றது. கோல்ப்ரூக் ஆணைக்குழு ஆளுநருடைய அதிகாரத்தை குறைப்பதற்காக 2 சிபார்சுகளை முன்வைத்திருந்தது.
ஏற்கனவே நீங்க பார்த்துட்டீங்க அந்த விடயங்களை. என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று சட்டவாக்க கழகம் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இரண்டாவது சட்ட நிர்வாக கழகம் இலங்கையில் கோல்புரூக் யாப்பினூடாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அவை இரண்டுமே ஆளுநரின் அதிகாரத்தை குறைப்பதற்காக கோல்புரூக் ஆணைக்குழு முன்வைத்த சிபாரிசுகளாக அமைகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் பார்க்க இருக்கிறது இன்றைய சாராம்சத்தை பார்க்க போறோம். இன்றைக்கு நாங்கள் கோல்புரூக் யாப்பில் பார்த்து மிக முக்கியமான சாராம்சத்தை பார்ப்போம். சாராம்சம் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னா, முதலாவதாக பிரித்தானியரால இலங்கையில் அறிமுகம் செய்யப்பட்ட யாப்புகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இரண்டாவதாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் கோல்புரூக் ஆணைக்குழு ஏன் இலங்கைக்கு வருகை தந்தது என்று பார்த்திருக்கிறோம். மூன்றாவதாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் கோல்புரூக் சீர்திருத்தங்கள முக்கியமான அம்சங்களை பார்த்திருக்கிறோம். அந்த முக்கியமான அம்சங்கள்ல இடம்பெறுகின்ற மிக முக்கியமான விடயமான சட்டவாக்க கழகம் தொடர்பாக சற்று விளக்கமாக பார்த்திருக்கிறோம். அது தவிர கோல்புரூக் யாப்பு இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டதனால் ஏற்பட்ட விளைவுகளை பார்த்திருக்கிறோம். அது தவிர கடந்த காலத்துல இந்த கோல்புரூக் யாப்பு தொடர்புபட்டு ஓயல்ல வந்த வினாக்களை பார்த்திருக்கிறோம். இது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகளை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.